ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரைட்டி சமையல் பை லதா. இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜிடபிள் உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு என்னென்ன தேவைன்னு, பச்சை மிளகா 4 கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. ஆனியன் 2 பெரிய சைஸு, ஒரு கொத்து கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இன்னொரு கட்டு கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளி பெரிய சைஸ் 1, கேரட் பீன்ஸ் கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்கேன். ரவை இந்த கப்பில் எங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த கப்பில் ஒரு கப் எடுத்துகிட்டு 3.5 கப் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஆயில் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. டயட் இருக்கிறவங்க ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சுங்க. இப்போ என்னென்ன தாளிக்கிறதுக்கு போடுறதுன்னு பார்க்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் சேர்க்குறேன். உளுந்து 1 ஸ்பூன், இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அப்படியே பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் இது வதங்கட்டுங்க. சைடில் தண்ணி 3.5 கப்பு அளவு எடுத்துக்கிட்டு இல்லைங்களா, அதை நான் வந்துட்டு ஹீட் பண்ணிக்க போகிறேன். சுடு தண்ணி தான் ஊற்ற போகிறேன் இன்றைக்கி. ஆனியன் ஓரளவுக்கு வதங்கிருச்சுங்க. இப்போ வெஜிடபிள் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள் ஃப்ரை ஆகும்போது சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. தக்காளியும் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வைக்கலாம். வெஜிடபிள் கொஞ்சம் குக் ஆகட்டும். இப்போ பக்கத்தில் நம்ம சுடு தண்ணி வச்சுக்கிட்டோம் இல்லைங்களா, அது இதில் சேர்த்துடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நான் ஆல்ரெடி வறுத்த ரவை தாங்க எடுத்துக்கிட்டேன். ரவையை நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்களும் வறுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலரிக்கலாம். அடுப்பு கம்மியாக வச்சுட்டு பெரிய மூடி போட்டு மூடி வைக்கலாங்க. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. உப்புமா நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். மேலேருந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துனா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும்.
பாருங்க, கரெக்டான பதத்தில் இருக்குது. உப்புமா ரெடி ஆயிடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். உப்புமா ரொம்ப நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.